பல தோல்வி படங்களுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமா இது இருக்கு. சூர்யாவுடைய கேரியர்லயே மிகப்பெரிய வெற்றி படமா வந்து கருப்பு படம் அமைஞ்சிருக்கு. 4 நாள்ல வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 143 கோடியை வந்து தாண்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. 400 கோடியை வந்து இந்த கருப்பு படம் வந்து வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தாண்டும். அவருடைய டைரக்ஷன்ல நிச்சயம் இந்த படம் நல்லா வரும்னு ஆர்ஜே பாலாஜி மேல வச்ச நம்பிக்கை தான் இந்த படத்துக்கு வெற்றி. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போற அடுத்த படத்துல த்ரிஷாக்கு வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பு வேணான்னு மறுத்துட்டாங்கன்னு ஒரு ரெட் ஜெயிண்ட் மூலமா ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 கோடிக்கு தொடர்ந்து த்ரிஷா நடிக்கிற ஐடியால தான் இருக்காங்க. சினிமா துறையை விட்டு விலகிற ஐடியால இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இளையராஜாலாம் இதை வந்து கண்டுக்க கூட மாட்டார். துப்பாக்கியை கையில கொடுத்துட்டா யாரை வேணா சுட்டுவீங்களாடா அப்படின்னு ஒரு டைலாக் கூட இருக்கும். கான மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், சூர்யா த்ரிஷா நடிப்புல வெளியான கருப்பு படம் வந்து பயங்கரமான ஒரு வசூல் சாதனையை படைச்சிட்டு இருக்கு. பல தோல்வி படங்களுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமா இது இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஒரு 2 வார்த்தை. உண்மையிலுமே பாத்தீங்கன்னா கருப்பு படம் வந்து அதிரிபுதிரியான வெற்றி. சூர்யாவுடைய கேரியர்லயே மிகப்பெரிய வெற்றி படமா வந்து கருப்பு படம் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல வந்து சூர்யாவுக்கு வந்து தியேட்ரிக்கல் ஹிட் இல்லாம இருந்துச்சு. இங்க அந்த சிங்கம்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அதிரிபுதிரியான தியேட்ரிக்கல் ஹிட் இல்லாம சூர்யாவுக்கு இருந்துச்சு. ஜெய்பீம்லாம் தியேட்டர்ல வந்தா கூட அது வெற்றி படம் தான் இருந்தா கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்து ஜெய்பீம் கொடுக்கல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூரரை போட்டு அது ஓடிடியில வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த கங்குவா, அதுக்கப்புறம் ரெட்ரோ எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களா இல்லாம ஓரளவுக்கு சுமாரான படங்களா போயிருச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை வந்து சூர்யா வந்து ஆவலா காத்துட்டு இருந்தார். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, சாய் அபியங்கர், அந்த படக்குழுவினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. இதுல என்ன ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா 4 நாள்ல வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 143 கோடியை வந்து தாண்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன். இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன், எந்த சந்தேகம் கிடையாது. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 400 கோடியை வந்து இந்த கருப்பு படம் வந்து வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தாண்டும் அப்படிங்கிறாங்க. 400 கோடியை தாண்டுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த கருப்பு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபுக்கு வந்து ஏகப்பட்ட கடன் சுமை இருந்தது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருந்தது. 100 கோடி ரூபாய் கடன் இருந்ததுனால முதல்ல அதாவது மே 14ஆம் தேதி வர வேண்டிய படம் அது கேன்சல் ஆகி மே 15ஆம் தேதி தான் வந்தது. அந்த கடன்ல வந்து பாத்தீங்கன்னா 50 கோடி கடன் வந்து சூர்யா ஏத்துக்கிட்டாரு, 20 கோடி கடன் வந்து கார்த்தி ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா அந்த 100 கோடி அதெல்லாம் ஈஸியா வந்து கடன் அடைச்சிட முடியும். ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை சூர்யாவுடைய கேரியர்ல கருப்பு படம் கொடுத்துருக்கு. அந்த 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 படம் கொடுத்த வெற்றி, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, எல்கேஜி, வீட்டுல விசேஷம், அப்புறம் மூக்குத்தி அம்மன், இப்படி படங்கள் தான் எடுத்துட்டு இருந்தாரு. குடும்ப படங்கள், காமெடி படங்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி சொன்ன கதையை நம்பி ஆர்ஜே பாலாஜி நிச்சயமா ஒரு ஆக்ஷன் படம் எடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்பி சூர்யா வந்து இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜிட்ட கொடுத்தாரு. அதாவது ஆர்ஜே பாலாஜி இது வரைக்கும் ஆக்ஷன் படமே பண்ணதில்லை. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ. ஸோ எப்படி ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யாவை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த படம் ஆர்ஜே பாலாஜி சூர்யா 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க கருப்புன்னு ஒரு படம் சொன்னப்பே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. யார் மேல? ஆர்ஜே பாலாஜி மேல. ஆமா வந்தது. அந்த விமர்சனங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா உடைக்கு எறிகிற மாதிரி இன்னைக்கு ஒரு வெற்றியை வந்து ஆர்ஜே பாலாஜி கொடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் முழுக்க சூர்யா, ஆர்ஜே பாலாஜி அவருடைய டைரக்ஷன்ல நிச்சயம் இந்த படம் நல்லா வரும்னு ஆர்ஜே பாலாஜி மேல வச்ச நம்பிக்கை தான் இந்த படத்துக்கு வெற்றி. பொதுவா ஒரு வெற்றி படம் வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வகையில த்ரிஷா அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அதை வந்து அவங்க தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. பொதுவா சொல்லணும்னா ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போற அடுத்த படத்துல த்ரிஷாக்கு வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பு வேணான்னு மறுத்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23-24 வருஷங்களா தொடர்ந்து வந்து ஒரு நம்பர் 1 ஹீரோயினாவே நடிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா முன்னணி நட்சத்திரங்களோடையும் த்ரிஷா வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது த்ரிஷாவோட மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்டெடியா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து த்ரிஷா நடிக்கிற ஐடியால தான் இருக்காங்க. சினிமா துறையை விட்டு விலகிற ஐடியால இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அது காரணமும் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது த்ரிஷா அவர் வந்து தொடர்ந்து அவருக்கு வர வாய்ப்புகளை எல்லாம்
தட்டி விட்டுட்டு இருக்காங்க, இனிமே த்ரிஷா நடிக்க போறது இல்ல, அப்படி இப்படின்னு வர செய்திகள்லாம் அது உண்மையான செய்திகளா இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. சார், த்ரிஷா அவங்களுக்கு கருப்பு படத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி சம்பளம் இருந்தாலும் ரெட் ஜெயண்ட் மூலியமா ஒரு படம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 கோடிக்கு த்ரிஷா அவங்க கிட்ட கேட்டதா ஒரு தகவல் வருது. அதுக்கும் த்ரிஷா மறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல் வருது. ரெட் ஜெயின் மூவி வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா நடிக்கிறதுக்கு 12 கோடி ரூபாய் சம்பளம் ஆஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இன்னைக்கு 5-6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. டபுள் த சம்பளம் கொடுக்கும்போது யாராவது நடிக்காம இருப்பாங்களா? அவங்க நடிகை தானே, அவங்க திரைப்படங்களை தானே தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் திரைத்துறையில இருந்து ஒதுங்குறேன், இனிமே படங்கள் நடிக்க போறது இல்லைன்னு எங்கேயுமே அவங்க வந்து அபிஷியலா சொல்லவே இல்லை. ட்விட்டர்லயும் எங்கேயுமே பதிவில்லை. அப்படி இருக்கும்போது 12 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா கரும்பு திங்கிறதுக்கு என்ன ஆசைப்படாம யாராவது இருப்பாங்களா? சோ அது நிச்சயமா வந்து அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளதான் செய்வார்களே தவிர அதை மறுக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் எப்படின்னா அப்படி ஆஃபர் கொடுக்கப்பட்டதாகவும் அதை த்ரிஷா மறுத்ததாகவும் இப்படி வர செய்திகள் எல்லாமே வலைதளங்கள்ல வர சித்தரிக்கப்பட்ட செய்திகளை தான் நான் பாக்குறேன். சார், இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால எப்படி பேசப்படுது அப்படின்னா, த்ரிஷா அவர்கள் ஆல்ரெடி கமல் சார் கூட தக் லைஃப்ல பண்ண ரோல் வந்து அவங்க பேரை வந்து ரொம்பவும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதனால அடுத்து திரும்பி அதே மாதிரியான ஒரு கதையை கொடுத்திருக்காங்க. அதனால த்ரிஷா வேண்டான்னு மறுத்துட்டதா ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு சார். அது ஒரு படம் வெற்றி அடைகிறதுங்கிறதும் தோல்வி அடைகிறதுங்கிறதும் நம்ம கையில இல்லை. எவ்வளவுதான் நீங்க கடினமான உழைப்பை போட்டீங்கன்னா கூட சில நல்ல படங்கள் சில நேரங்கள்ல வந்து பெருசா பேசப்படாமல் போயிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்பே சிவம்னு ஒரு படம் வந்தது, கமல் அண்ட் மாதவன் நடிச்ச படம். அந்த படம் உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அன்றைய காலகட்டத்தில் அந்த படம் வந்து வெற்றி படம் கிடையாது, பெருசா வசூல் பண்ணல, அது ஒரு தோல்வி படம் தான். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், சேட்டலைட் சேனல்ஸ்ல ஓடிடி சேனல்ஸ்ல அந்த படத்தை மறுபடியும் பார்க்கும்போது இவ்வளவு பிரமாதமா இருக்கு, இந்த படம் ஏன் ஓடல அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது. சோ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது யாருமே தோல்வி படமா அமையணும்னு நினைச்சு ஆரம்பிக்கிறதே கிடையாது. மணிரத்னம் அவருக்கு என்ன ஆசையா தக் லைஃப்னு ஒரு படம், அது கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சுட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாம் வச்சுட்டு தோல்வி படம் கொடுக்கணும்னு யாராவது அப்படி செய்வாங்களா? அது அப்படி கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம ஒரு கதையை ஒன்று எழுதியிருப்போம், அதை வந்து வடிவமைக்கும் போது சில விஷயங்கள் வந்து அது வந்திருக்கும், அது வந்து மக்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். இதெல்லாம் தான் காரணமா இருக்குமே தவிர தோல்வி படங்கள் யாருமே வந்து விரும்பி கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால வந்து த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தக் லைஃப்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர். அவங்க நடிகை தானே, அவங்க பலவிதமான கேரக்டர்ல நடிக்கிறவங்க தானே. ஸோ அந்த படத்துல அது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அவங்க சொல்லி தான் அது அந்த சம்மதிச்சு தான் அந்த கேரக்டர் நடிச்சாங்க. அந்த படம் தோல்வி படமாச்சு. அந்த படம் தோல்வி படமானதுனால, தக் லைஃப் தோல்வி படமானதுனால கமலஹாசனுக்கோ சிம்புக்கோ த்ரிஷாக்கோ யாருக்குமே பேர் கிடையாது. அதனால வந்து இது வந்து இன்னொரு படம் கமலஹாசனோட நடிக்க போறாங்கன்னும் போது அதுவும் அப்படிதான் கேரக்டர் கொடுப்பாங்க, அதுலயும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் என்றதுக்கு அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதாவது சினிமா அவங்களுக்கு தெரியும், நீ கிட்டத்தட்ட 23 வருஷமா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா? அதாவது அவங்க நடிச்ச எல்லா படங்களும் வெற்றி படங்களா? அவங்க ரஜினிகாந்த் நடிச்ச எல்லா படங்களும் வெற்றி படங்களா? கமல், விஜய், அஜித் எல்லாம் நடிச்ச படங்கள் எல்லா படங்களுமே வெற்றி படங்களா? ஒரு படம் கூட தோல்வி படங்களுமே அடைஞ்சது இல்லையா? அது அப்படி இல்லை. அதெல்லாம் வந்து தொழிலில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனலா சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு ஒரு படம் ஓடாததுக்கு என்ன காரணம்னு தெரியும், ஒரு படம் ஓடுறதுக்கு என்ன காரணம்னு தெரியும். அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. கமலோட நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் த்ரிஷாக்கு வந்துச்சுன்னா நிச்சயமா சேர்ந்து நடிப்பாங்க. அப்ப இது த்ரிஷா அவர்களுக்கு இது ஒரு வெற்றி படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புனால அடுத்து கமல் சாரோடய ரஜினி சாரோடய நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏமா யாருமா கமல் சார் ரஜினி சார் படம் வந்து வாய்ப்பு வந்து வேணான்னு சொல்லுவாங்க? நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், சிம்பிளா சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ரஜினி, கமல் 2 பேருமே டாப் ஸ்டார்ஸா இருக்காங்க. விஜய், அஜித் 2 பேருமே டாப் ஸ்டார்ஸா இருக்காங்க. விஜய் வந்து இன்னைக்கு அரசியல் போயிட்டார், சினிமா இனிமேல் நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்க அதாவது வந்து ரஜினி, கமல், அஜித் இப்படி பெரிய பெரிய முன்னணி நடிகர்கள் இப்ப சூர்யாவோட நடிச்சாங்க கருப்பு படத்துல, தனுஷோடைய, சிம்புவோடைய இப்படி பெரிய பெரிய நடிகர்களோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது அது அவங்களுக்கு நல்லதுதானம்மா. அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பிரபலம் நடிகர்களுடைய ஜோடி போட்டு நடிக்கும் போது அந்த படம் ஹிட் ஆயிருச்சுன்னா அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது ரஜினியோட நடிக்க, கமலோட நடிக்க வர வாய்ப்புகளை எல்லாம் யாருமே வந்து தட்டி கழிக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் எப்படியாவது ரஜினி படம் நடிச்சிட மாட்டோமா, கமல் படம் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ த்ரிஷாவும் அதுக்கு விதி விலக்குல. த்ரிஷாவும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா நிச்சயமா சேர்ந்து நடிப்பாங்க. ஆனா சோசியல் மீடியால சில பேச்சுக்கள் இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, த்ரிஷா அவங்க ஒரு கட்சியில சேர போறாங்க, அரசியல் ரீதியா போக போறாங்க, அதனால படம் நடிக்க வாய்ப்புகள் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்தது, எல்லாருமே அதோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அதனாலதான் இதை மறுத்திருக்காங்களோ அப்படின்னு. இதுக்கு உங்களோட பார்வை எப்படி? யூகங்களின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல முடியாதுமா. அவங்கள கட்சியில சேர்றாங்களா சேரலையான்னு நமக்கு தெரியாது. இது வரைக்கும் கட்சியில சேர போறதா எதுவுமே அவங்க சொல்லல. ஒருவேளை கட்சியில சேர்ந்தா கூட என்ன தப்பு இருக்கு?
கட்சியில சேர்றதுனால ஏதாவது தவறு இருக்கா? கிடையாது. நான் நடிகைகள்லாம் கட்சியில சேரக்கூடாதா? நடிகர்கள்லாம் கட்சியில சேரக்கூடாதா? ஸோ கட்சியில சேர்றதும் சேராததும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. சினிமால தொடர்ந்து நடிக்கிறதும் நடிக்காதும் அதுவும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த கட்சியிலும் சேர்றதாவும் சொல்லல, சினிமா விட்டு விலகிறதாவும் சொல்லல. அப்படின்னும் போது இது யூகங்களின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல முடியாது. சார், அதே போல சூர்யா அவர்களுக்கு பல தோல்வி படங்களுக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக் படமா இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் அவரோட கரியர்ல என்னென்ன படம் சைன் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? அடுத்த படத்துக்கான வாய்ப்புகள் கிடைச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா சூர்யாவுக்கு வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படம் வருது. நிச்சயமா பெரிய நல்ல வெற்றி படமா இருக்கும். ஏன்னா அவர் நல்ல சிறந்த டைரக்டர், அவர் நிறைய படங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணவர், தெலுங்கு படங்கள் பண்ணவர். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நிச்சயமா அவருடைய டைரக்ஷன்ல சூர்யா நடிக்கும் போது அது நிச்சயமா ஒரு கதைக்களம் உள்ள படமா இருக்கும். ஸோ அந்த படம் வந்து சூர்யாக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும். இப்ப கருப்பு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. இந்த வெற்றி அந்த படத்தினுடைய வியாபாரத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இந்த படத்தினுடைய ஓடிடி எல்லாம் பாத்தீங்கன்னா 35 கோடி ரூபாய்க்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நீங்க அடுத்த படம் வெங்கி அட்லூரியுடைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஓடிடி வியாபாரம் ஆகும். கிட்டத்தட்ட 80-90 கோடி ரூபாய்க்கு ஆகும். அடுத்தடுத்த சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல நல்ல லைனப்ஸ் வச்சிருக்காரு. ஜித்து மாதவன் அவருடைய டைரக்ஷன்லயும் ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ அவருடைய லைனப்ஸ் எல்லாமே நல்ல லைனப்ஸா இருக்கு. எப்பவுமே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் நல்ல திறமையான கதைகளை, அதாவது திறமையான இயக்குநர்கள்ட்ட இருக்கிற நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார். வெரைட்டியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறது சூர்யா எக்ஸ்பர்ட். எப்பவுமே நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நந்தாக்கு அப்புறம் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா காக்கா ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெய் பீம் ஆகட்டும், அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு, இந்த மாதிரி அவருடைய படங்கள் வாரணம் ஆயிரம் எல்லாமே வேற வேற கதைக்களமா இருக்கும். ஸோ அந்த வகையில சூர்யாவுடைய அடுத்தடுத்த படங்கள் நிச்சயமா நல்ல படங்களா தான் இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அந்த கதை அந்த இயக்குனர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் அந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க. பல நேரங்கள் அது வெற்றி படங்களா மாறிடும். சில நேரங்கள்ல நம்மளுடைய கருத்துகள் வந்து எடுபடாம போயிடும். அதனால தோல்வி படங்கள் ஆயிரும். ஆனா சூர்யா அடுத்தடுத்து வச்சிருக்க லைனப்ஸ்லாம் நல்ல லைனப்ஸ் தான். சார், படம் 4 நாள் ஹிட்டுக்கு அப்புறம் இளையராஜா அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு படத்து மூலியமா வரும். இப்ப திரும்ப இந்த ஹிட் கொடுத்த படத்துல இளையராஜா வச்சு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஏதாவது ஸ்கூப் டயலாக்மா? ஏதோ நானும் படம் பார்த்தேன், அது சரியா கூட நான் கவனிக்கல. ஏதோ இளையராஜாவை ஆர்ஜே பாலாஜி கலாய்க்கிற மாதிரி ஒரு டயலாக். பொதுவா பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே போற போக்குல கலாய்ச்சிட்டு போவாரு. ஒரு துப்பாக்கி ஒருத்தர் கையில இருக்கும், துப்பாக்கியை கையில கொடுத்துட்டா யார வேணா சுட்டுவீங்களாடா அப்படின்னு ஒரு டயலாக் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ஜே பாலாஜினுடைய ட்ரெண்ட். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படத்துல விஜயினுடைய ரெஃபரன்ஸ், அஜித்தினுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே வச்சிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாரையுமே வந்து கலாய்க்கிறாங்க, எல்லாரையுமே விமர்சனம் பண்றாங்க. நிறைய கருத்து சுதந்திரங்கள் வந்துருச்சு. எல்லார் கையிலயும் இன்னைக்கு மொபைல் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை பத்தி நீங்க உங்க கருத்தை போடணும் அப்படின்னா இமீடியட்டா நீங்க ஒரு வீடியோ எடுத்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எவ்வளோ அது வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிட முடியுது. உடனே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல முடியுது. ஸோ அது வந்து இன்னைக்கு வைரலா ரீச் ஆகுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, எடுத்துக்கவும் மாட்டாங்க யாருமே. இன்னும் சொல்ல போனா இளையராஜாலாம் இதை வந்து கண்டுக்க கூட மாட்டார். அவரு வந்து 85 வயது முதிர்ந்தவர். ஜாலியா கலாய்க்கிறதெல்லாம் அவர்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார். அதெல்லாம் கவலையே பட மாட்டார். இன்னும் அப்படி படத்துல அப்படி ஒரு காட்சி இருக்கா அப்படின்றது கூட இளையராஜாக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் அப்படியே கடந்து போற விஷயம் தான், சும்மா ஜாலிக்கு பண்ற விஷயம் தான். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார், அப்படி இருக்கும்போது எதனால பட தயாரிப்பு சைட்ல இருந்தே மன்னிப்பு கடிதம் போடுறது, அந்த சீனை கட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களாவே பண்றதுக்கான காரணம்? பொதுவா ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு கருத்து ஏதோ ஒன்று மனசுல வச்சு எடுத்திருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் எதிர்கருத்து வருது, அவர் இளையராஜாவோட ரசிகர்கள் வந்து எதிர்கருத்து சொல்றாங்க அப்படின்னும் போது அது நியாயம் தானே. அது வந்து ஒரு இளையராஜா மிகப்பெரிய ஒரு ஆளுமை, தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய முக்கியமான ஆளு, அவர் ஒரு 85 வயது மூத்த முதியவர் அப்படின்னும் போது அவருக்கு குறைஞ்சபட்சம் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதாவது நம்ம ஒரு விமர்சனம் பண்றோம், இல்லை யாரை பத்தியாவது ஒரு கருத்து வைக்கிறோம், அந்த சம்பந்தப்பட்ட நபரோ இல்லை இந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரோ இல்லை அவங்களுடைய ரசிகர்களோ யாரோ வந்து எதிர்கருத்து வைக்கிறாங்க, மறுப்பு சொல்றாங்க, அதை அவங்க விரும்பல அப்படின்னா அதை நம்ம மதிக்கணும். மதிச்சு இமீடியட்டா பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிட்டு அந்த காட்சிகளை நீக்கிறதோ மன்னிப்பு கோர்றதோ தவறே கிடையாது. அதுதான் சரி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம விமர்சனம் பண்றோம், அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு அந்த சம்பந்தப்பட்டவரே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவரே பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்றாரு, இந்த மாதிரி என்னை விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு, இல்லை யாரோ அவங்க சார்ந்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து மறுப்பு கருத்து சொல்றது, மன்னிப்பு கேட்கறது, அந்த காட்சிகளை தேவைன்னா நீக்கிறது, இதெல்லாம் சரியான விஷயம் தான். அதைத்தான் வந்து இந்த படக்குழுவினர் செஞ்சிருக்காங்க. இளையராஜா ஒன்றும் இதுல எந்த நிர்பந்தமும் பண்ணல. சினிமா சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.